ஹரஹர நம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இப்போ நாம் பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம். நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் வருத்தமும் பட்டுருக்கலாம். என்ன விஷயம்னா, யார் ஜாதகம் எங்கே பார்த்தாலுமே தோஷம் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம். ஏன் இந்த பிரச்சனை உருவாகுதுன்னா இந்த தோஷத்தினால் உருவாகுது. அதில் 1000 பிரச்சனைகள். கல்வியில் பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை, கடனில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, உடல் நலத்தில் பிரச்சனை, இப்படி பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு தோஷங்கள் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த தோஷத்தை மட்டும்தான் இந்த ஜாதகங்கள் ஜோதிடங்கள்லாம் கொடுக்குமா, வேறு நல்லதே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எழும். அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா, இந்த ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. சில கிரகங்கள் சிலத்தோடு சேர்ந்திருந்தால், சில கிரகத்திற்கு முன்னாடி பின்னாடி சில கிரகங்கள் இருந்தால், சில கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீச்சம் பெற்றால், பார்வைப்பட்டால், இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது. சும்மா எடுத்தோம் 12 கட்டத்தை பார்த்தோம் 5 நிமிஷத்தில் இது இப்படி தான் இதுதான் தோஷம்னு சொல்லி முடிக்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது. ஆராய்ந்து பார்த்தோமேயானால் ஒருவருடைய ஜாதகத்துக்குள்ளே பலவிதமான புதையல்கள் ஒளிந்திருக்கும். நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். ஒருத்தருக்கு அந்த தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும். அதை விட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் இந்த யோகத்தை யாரும் சொல்கிறதில்லை. உனக்கு இந்த யோகம் இருக்குது, இந்த ஜாதகத்தில் இது இருக்கிறதுனால ஏகப்பட்ட யோகங்கள் உண்டு. அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனால் இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும். ஆனால் அந்த யோகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினம். இந்த கிரகம் பார்க்குது, இது நீச்சம், இது உச்சம், அப்படிலாம் கணித்து முறையாக பார்த்தால்தான் யோகத்தை கண்டுபிடிக்க முடியும். யோகத்தை கண்டுபிடிச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் எத்தனை பிரச்சனை பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகிடும் அப்படிங்கிறதா சாஸ்திரம். அந்த வகையில் யோகங்கள் அப்படிங்கிற என்ன யோகம், யோகம்னா அதிர்ஷ்டம். எனக்கு இந்த யோகம் இருக்கா, எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்களா. அந்த யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறதே ஜாதகம் தான். அவனுக்கு யோகம்டா, அவன் ஜாலியாக இருக்கான், அவராஜ வாழ்க்கை வாழ்கிறான். 4 பேர் நடந்து போயிட்டு இருப்போம், ஒருத்தனுக்கு மட்டும் கையில் கீழே இருந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா பணம் கிடைக்கும், செயின் கிடைக்கலாம், மோதிரம் கிடைக்கலாம். 4 பேருக்கு 3 பேர் கண்ணில் படாது. இப்போ அவனுக்கு அந்த யோகம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா, அவன் ஜாதகத்தில் அந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு நன்மையை பெறலாம். இப்போ அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அப்படி பார்க்கும் பொழுது பலவிதமான யோகங்கள் சொல்கிறாங்க. அதில் 250 வகையான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளே இருக்கும், ஒருத்தனுக்கு மட்டும். அதில் முக்கியமாக பிரிச்செடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24 யோகங்கள் நமக்கு முக்கியமாக நல்ல பலனை தரக்கூடிய விதமாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா துருதுரா யோகம்னு பேர் ஒன்றுக்கு. துருதுரா யோகம், அனபா யோகம் அப்படின்னு ஒன்று, சுனபா யோகம் அப்படிங்கிறது ஒரு யோகம், ஹேமத்ரிவ யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், அதிதி யோகம், சகட யோகம், வேசி யோகம், வாசி யோகம், சுய உபசாரி யோகம், பத்ர யோகம், ரிச்சக யோகம், சகயோகம், ஹம்ச யோகம், மாலவிய யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், வசுமதி யோகம், குரு சண்டால யோகம், காலசர்ப்ப யோகம், விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம். இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். யாராவது நல்ல ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது, இதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரலாம். அப்போது இந்த யோகங்கள் முக்கியமாக நான் சொன்னேன் 250 பிரித்து எடுத்ததில் இந்த 24 அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. இந்த 24 யோகங்கள் எதனால் ஏற்படுகிறது, யார் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போது விரிவாக ஒவ்வொரு 24 யோகம் பேரையும் சொன்னேன். ஒவ்வொன்றும் எப்படி உண்டாகுது, அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக நம்ம இந்த பதிவில் இப்போது பார்க்க போகிறோம். அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த என்னென்ன யோகத்தினால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு நம்ம அதன் மூலமாக இந்த யோகம் எப்போ நமக்கு ஏற்படும், எப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இனி விரிவாக ஒவ்வொரு யோகத்துக்குள்ளேயே நம்ம போய் என்னென்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ரிச்சக யோகம்னு பேர், ரிச்சகம் அப்படின்னு பேர், ரிச்சக யோகம்.
இந்த யோகம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது, இதனால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ரிஜக யோகம் அப்படிங்கிறது செவ்வாயை வைத்து உண்டாவது. செவ்வாய் பகவான், செவ்வாய் எதுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா ரணம், ரோகம், சத்ரு, எதிரி, கடன், நோய் இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர். இந்த யோகம் இருந்தால் இது மூன்றிலிருந்தும் நாம் வெளிவரலாம். இந்த யோகம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் ஆட்சி அல்லது உச்சத்தில் இருந்தால் அல்லது லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நின்றால் இந்த யோகம்ங்கிறது உண்டாகுது. செவ்வாய் பகவான் ஆட்சின்னா எதில் ஆட்சி? அவருடைய வீடு மேஷத்தில் ஆட்சி, விருச்சிகத்தில் ஆட்சி. அதே மாதிரி சந்திரனுக்கு 4, 6, 10 இருந்தால் இந்த ரிஷக யோகம்ங்கிறது ஏற்படுது. இந்த யோகம் அப்படின்னு ஏற்பட்டால் என்ன யாகம்னா கடன் தொல்லைகள் அறவே விலகும். இது இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாருக்கும் இருக்கும், எனக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும். இந்த யோகம் இருந்தால் இந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியில் வரலாம். இந்த கடனே தீர மாட்டேங்குது எனக்கு, அங்கே போனால் அது முடிஞ்சால் இது முடிஞ்சால் முடிஞ்சு இஎம்ஐ தீரமா, இந்த இஎம்ஐ முடியக்குள்ள அந்த இஎம்ஐ மாதம் இதுக்கு 40,000 50,000 10ஆம் தேதி 12ஆம் தேதி 5ஆம் தேதி 2ஆம் தேதிமா கேட்டான் போயிட்டே இருக்கும். அது கடன் தானே, ரிணம்னு பேர். இப்போ ரிஷக யோகம்னாலே இந்த கடனை நீக்கக்கூடிய ஒரு யோகம். அதே மாதிரி ரோகம், உடல் நலத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளை குறிவைத்து நிவாரணம் செய்யக்கூடிய யோகம். சத்ருக்கள், எதிரியை ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த ரிஷக யோகம்ங்கிறது. இது மிக எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற ஒரு யோகம்தான். இந்த மூணுமே வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாம் இருக்கும். கடன் இருக்கும், உடல் உபாதைகள்ங்கிறது இருக்கும், எதிரிகள் தொல்லைகள்ங்கிறது இருக்கும். இப்போ இது எப்படி இந்த யோகம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது, அது எப்போ நம்ம அனுபவிப்போம், இந்த தோஷத்திலிருந்து எப்போ வெளியில் விடுவோம். அதாவது ரணரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது தோஷம், அதை நீர்க்கக்கூடியது, அதிலிருந்து நல்ல பலன்களை தரக்கூடியது அப்படிங்கிறது யோகம், இந்த ரிஷக யோகம். அது எப்படி ஏற்படுது? மேஷத்திலேயோ விருச்சிகத்திலேயோ செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கணும், அல்லது சந்திரன் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ 4ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இந்த யோகங்கிறது ஏற்படுது. அப்போ அந்த யோகம் நமக்கு இருக்கான்னா அதை இந்த மாதிரி கடன் தொல்லைகள் அப்போ விலகும். பல நாட்களாக இருக்கிற கடன் தொல்லை விலகும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தீராத நோய்கள் நிவர்த்தியாகும், விலகும். அதே மாதிரியே எதிரிகள், மறைமுக எதிரிகள், தெரிந்த எதிரிகள், தெரியாத எதிரிகள், 10 விதமான சத்ருக்கள், ஹிதசத்ரு, அகிதசத்ரு, அந்தசத்ரு, பகிஷத்ரு, குடும்ப சத்ரு, குரூர சத்ரு, விஷசத்ரு, வஞ்சக சத்ரு, அனுகூல சத்ரு, மித்ர சத்ரு, இப்படி 10 சத்ருக்கள் ஒருத்தனுக்கு உண்டு. இந்த 10 விதமான எதிரிகளும் விலகணும். இந்த 10 விதமான எதிரிகளும் விலகணும்னா இந்த ரிஷக யோகங்கிறது நமக்கு வேணும். அது எப்படி அடையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் தசை அப்படிங்கிறது நடைபெறாத காலகட்டத்தில் இந்த யோகம் நமக்கு கை கொடுக்கும். செவ்வாய் தசையும் சந்திர தசையும் இருக்கக்கூடாது. அது இல்லாத காலத்தில் நான் சொன்ன மாதிரி ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கணும். மேஷத்தில் செவ்வாய் அவர் வீட்டில், விருச்சிகத்தில் செவ்வாய் அவர் வீட்டில், சந்திரனுக்கு 4, 6, 10 செவ்வாய் இப்படி இருந்தால் இந்த யோகம் திடீர்னு உடல்நலம் சரியாயிடும். டக்குன்னு எந்திரிச்சுக்கும், படுத்த படுக்கையே இருப்பான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிராக்கள், செத்து போயிட்டான்னு நினச்சி எரிச்சிருவாங்க, புதைச்சிருவாங்க, மீண்டும் எந்திரிச்சு வருவான். அதே மாதிரி நோய் நொடி அவளை தான் தேர மாட்டான்னு பால் ஊற்றிடுவாங்க, அவன் குணமாகி நடமாடி வேலைக்கு போவான். எதிரிகள், மறைமுக எதிரிகள் எங்கே இருக்கானே தெரியாது, எதிரியே இல்லைங்கிற சூழ்நிலை, கடன் தொல்லைகள் அறவே இல்லை. இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுது. கம்பீர தோற்றத்தை கொடுக்குது. பார்த்தாலே கம்பீரமாக, அவனை பார்த்தா கையெடுத்து கும்பலாம், ஒரு கம்பீரமாக நிற்கிறது, அந்த மாதிரி கம்பீர தோற்றத்தை கொடுக்குது. சபைகளில் பேசும் திறமை, சபையில் பேசுகிற திறமை, 10 பேர் 100 பேர் நம்ம பேச கேட்கறது உட்காந்துருக்குற எல்லாருக்கும் பேச்சு திறமைங்கிறது வராது. யார் பேசினாலும் கேட்க மாட்டாங்க. கம்பீரமாக சபையில் நம்ம பேசணும்னா கேட்குறதுக்கு கூட்டம் கூடணும், கை தட்டணும், இதுக்கெல்லாம் ஒரு திறமை இருக்கணும். திறமை இருந்தால்தான் அந்த பேச்சு திறமை வரும். நல்ல பண வருவாய், பணம் நல்ல வருமானங்கிறது ஏற்படணும். பேரும் புகழும் நீண்ட ஆயுளும் சத்துருக்களை வெல்லும் திறமையும் உயர் உத்தரவுகளை பிறக்கும் தோற்றமும் உண்டாகும். பிறகு உத்தரவு போடக்கூடிய ஸ்தானத்தை கொடுக்குமா இந்த யோகம். நம்ம உத்தரவு போட்டால் செய்கிற மாதிரி ஆணை, கமிஷனர் ஆணை, முதல்வர் ஆணை, அமைச்சர் ஆணை அப்படின்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆணை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ரிஷக யோகம்.
இந்த ரஜக யோகம் நம்ம ஜாதகத்துக்கு எப்போ வரும், நம்ம ஜாதகத்தில் அது இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தை நல்ல ஜோதிடராக பார்த்து ஒரு தடவை முழுமையாக நம்ம ஜாதகத்தை பார்த்து இந்த ரஜக யோகத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளிலிருந்து வெளியில் வந்து, நோயிலிருந்து வெளியில் வந்து, எதிரிகளிலிருந்து வெளியில் வந்து சகல சௌபாகியங்களையும் பெறுவதற்காக இந்த ரஜக யோகம் நமக்கு தேவைப்படுது. அந்த யோகத்தை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பல பேருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய ஒரு தோஷம். முக்கியமான காரணம் திருமணத்தை தள்ளி போக வைக்குது. என்ன வசதி வாய்ப்புகள், கல்வி, உத்தியோகம் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையினால் பல பேர் வாழ்க்கையில் திருமணம் தாமதமாகுது. இதை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்காரக தோஷம். இந்த செவ்வாய் தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா, ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்கிற 1வது வீடு, லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு அடுத்த வீடு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது ஸ்தானத்தில் 2ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 4ஆம் இடம், 4வது பாவம், அதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். அப்புறம் 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ கலத்திரஸ்தானம், திருமணஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். கடைசியாக சொல்லக்கூடியது 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். அப்போது லக்னம் 2, 4, 7, 8, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க. செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னா, செவ்வாய் இருக்கிறதுனால, செவ்வாய் தான் பொதுவாக பிளட்டுக்கு அதிபதி, ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் தோஷம்னு இருந்ததுனால் இவருடைய பிளட்டுக்கும் திருமணம் பண்ணி வரக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ அவங்களுடைய இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாறுபடும். அதனால தான் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகம் செவ்வாய் தோஷத்தோடு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இருதார யோகம், அந்த ரத்தம் பிளட்டு சூட் ஆகாமல் பிரச்சனைகளை கொடுக்குது வாழ்வியலில். செவ்வாய் தோஷம் இருந்தால் 2 தாரம், 2 கல்யாணம் பண்ணுறது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ணுறது, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணுறது, நிறையா டைவர்ஸ் நடக்குதில்லை, அதுக்கெல்லாம் அது காரணம். அல்லது கல்யாண தாமதம், செவ்வாய் தோஷ ஜாதகம்னு ஒதுக்கிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கான்செப்டுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகம், தோஷம் இல்லாத ஜாதகத்திற்கும் ஒத்து வராது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும். அப்போ அந்த இரத்த ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கும். அதுதான் சாஸ்திர ரீதியாக இருதார யோகம்னு வைக்கிறான் செவ்வாய் தோஷம்னா. அதுக்கு எக்ஸம்ஷன் உண்டு, செவ்வாய் தோஷ விளக்கங்கள். இது கூட இது இருந்தால் இது தோஷம் கிடையாது. முதல்ல சொன்னேன் 2, 4, 8, 12, 7 லக்னம் இதில் இருந்தால் இது செவ்வாய் தோஷம். ஆனால் அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். சந்திரனுடைய வீடு. இன்னொன்று சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது, சூரியனுடைய வீடு. அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் கடக லக்னமாக இருந்தும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் கூட நான் சொன்ன தோஷஸ்தானம் சொன்னல 2, 4, 8, 12, 7 இதில் கூட சந்திரனோ குரு பகவானோ சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. பரிகார செவ்வாய் தோஷம் விதி விலக்கு அவனுக்கு. குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. குரு ஒரு இடத்துல இருக்கார், அவர் பார்க்க குரு எது பார்க்குறாரு, எப்போவே எங்கே பார்ப்பார்? 2, 5, 7, 9, 11 5 பார்வை, 5 வீட்டை பார்ப்பார். அவர் பார்வை பார்க்குற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடமா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷ விருத்தி, செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. அப்போது இது தெரியாமல் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம், இதனால் திருமணம், இந்த ஜாதகத்தை ஒதுக்கீர் பாவம் பார்த்தா பல பெண்களுடைய ஜாதகத்தில் 32 வயசு 33 வயசு ஆகி திருமணம் ஆகாமல் இருக்குது. அப்போது இந்த செவ்வாய் தோஷங்கிறது இந்தந்த இடத்துல இருந்தால் தோஷம்,
இப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை. லக்னத்தில் கடக லக்னமாக இருந்தும் கூட சந்திரன் குரு இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் தோஷங்கள் விதிவிலக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப போட்டு குழப்பின்னு செவ்வாய் தோஷம்னு சொல்லி ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம். அதனால் இது செவ்வாய் தோஷம்னா பரிகார செவ்வாய் தோஷமா, தோஷ நிவர்த்தி ஜாதகமா, இது எக்ஸம்ஷனா, இது கிடையாதா, இது விலகிருச்சா, இப்படிலாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசணும். ஆனால் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் நன்மை தரக்கூடியவர் தான். இருக்கும் இடத்தை பொறுத்து பல நன்மையை கொடுப்பார். சேருவார் சேர்க்கையின் மூலம் தோஷத்திலிருந்து விலகுவார். அப்போது அது எல்லாருக்கும் இருக்காது, ஏதோ ஒரு சில பேருக்கு அது இருக்கும். அப்படி இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பரிகாரங்களை முறையாக பண்ணிட்டால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடுது. அதற்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறதையும் செய்யலாம். எனவே செவ்வாய் தோஷம்னா இதுதான். இந்த மாதிரி இதை கூட இது சேர்ந்தால் இதுக்கு தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிற நிறையா விதிவிலக்கு இருக்குது. அதனால் செவ்வாய் தோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். அப்போது நமக்கு சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா தோஷம் இருக்கா கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஏன் தடையாகுதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டாலிங்கில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து செவ்வாய் தோஷம் பரிகார செவ்வாய் தோஷமா, அடிபட்ட செவ்வாய் தோஷமா, இல்லை முழுமையான செவ்வாய் தோஷமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி தோஷத்தை விலக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை எளிமையாக நடத்தி கொள்ளலாம்.